இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து? இவங்களெல்லாம் போலீஸ் ட்ரைனிங்கே இல்லாம போலீஸா அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்கான ஆர்டர் தான் இது. மேலெடுத்த உத்தரவு. மரியாதை கையெழுத்து போடு. நான் மேலிடன்னு சொன்னது எங்க ஆண்டவர். இவங்க அவருடைய ஆளுங்க. மரியாதையா இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிடு. இல்லனா நீயும் பொண்ணும் பேஜாராயிடுவீங்க. எப்படி வசதி? என்னோட மேலிடம் உங்க ஆண்டவர் இல்ல, என்னோட மேல அதிகாரிங்க. ஐயோ, இவனை பார்த்தா பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா இங்க வாடா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிற மாதிரி இருக்கான். இவனெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்தா டிபார்ட்மெண்ட் பேஜாராயிடும். வசதி எப்படி? இப்ப நீ கசக்கி எறிஞ்சது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல, எங்க ஆண்டவருடைய செல்வாக்க அவருடைய செவத்துல அமைக்கிற பள்ளி மாதிரி இருந்துகிட்டு நீங்க எல்லாம் போலீஸ்ல சேரணுமா? என் இடுப்பு உயரம் கூட இல்ல, இதுக்கெல்லாம் தொப்பி போடணும். சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. குளிச்சிட்டு வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாரி சார். என்ன விஷயம் சார்? ஏன்பா இங்க வந்து இவ்வளவு மரியாதையா கை கட்டி நிக்கிறியே? சேரியில ஓட்டு கேட்க வந்த எம்எல்ஏ போட்டு அடிச்சிருக்கியப்பா? இல்ல சார், ஒரு விபச்சாரிக்கு 20 ரூபா பாக்கி வச்சவன்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ. அவனுக்கு கை கட்டி வாழ்கன்னு சொல்றதுக்கு 10 பேரு. இவெல்லாம் நாட்டுக்கு என்ன சார்? அதான் சார் மனசு பொறுக்காம அடிச்சிட்டேன். தப்பே இல்லப்பா. என்னது தப்பே இல்லையா? அப்படின்னா இவனை முன்னாடி அடிக்கிறதும் தப்பே இல்ல. நீ கொஞ்சம் ஒதுங்கிட்டு வேடிக்கை பாரு. கூலிக்கு வந்த பிஸ்கோத்து பசங்களா?
தம்பி உட்கார். பரவாயில்ல சார், நிக்கிறேன். நீ நிக்கணும் தான் ஆசைப்படுறேன். என் பின்னாடி நிக்கணும்னு ஆசைப்படுறேன். போலீஸ் ட்ரைனிங்ல முன்னாடி நின்னவன் சார்னா உங்க பின்னாடி நிக்க நான் ஒண்ணும் எடுப்பு இல்ல. உங்களுக்கு ஆளு வேணா வேற எவனாவது பிடிச்ச அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். இள ரத்தம் டக்குன்னு சூடேறுது. என் பின்னாடி நிக்கிறத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். நீயும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா சொன்னா காரு பங்களான்னு வாங்கி கொடுத்து நம்ம நண்பர்கள் மாதிரியே வெள்ளையும் சல்லையும் பின்னாடி கையை கட்டிட்டு நிக்கணும். அப்படிதானே? சுலபமா புரிஞ்சுக்கிட்டியே. குட். நான் கற்பூரம் மாதிரி சார், எதையும் கபக்குன்னு புடிச்சுக்குவேன் சார். நான் ரவுடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சார். என் சட்டை பட்டனை காட்டி விட்டு காலரை தூக்கி விட்டு நான் ரவுடி. ஆனா என் ஆசை அது இல்ல சார். போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க நினைக்கிற என்ன ஏன் சார் ரவுடி ஆக்குன்னு ஆசைப்படுறீங்க? ரவுடித்தனமா? சே, அதெல்லாம் சில்லற பசங்க செய்யற வேலையில. நம்ம வேலையெல்லாம் எதுக்குறவன் கைய கால எடுக்கிறது, ஒத்து வரலன்னா ஆளையே க்ளோஸ் பண்றது, அவ்வளவுதான். நான் தான் கற்பூரன் சொன்னேனே, அப்புறம் ஏன் சுத்தி வளைக்கிற? கொலகாரன் சொல்ல வேண்டியதானே? உனக்கு எல்லாம் பேரு ஆண்டவ. நான் கூலி வேலை செஞ்சாலும் செய்வேன், ஆனா உனக்கு கூஜா தூக்க மாட்டேன். போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து ஒன்னால என்ன சஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதே தவிர டிஸ்மிஸ் பண்ணல. நான் என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் ட்ரெஸ் போடத்தான் போறேன். வெள்ளை சட்டை போட்டிருக்க உனக்கு சைட்ல ஒரு நம்பரை கொடுத்து கணக்கு பாக்குற உன்னை கம்பி என்ன வைக்கிறேன். வர போலீஸ்காரனா வர பார்த்து. கடற்கரை காத்து உடம்புக்கு ஒத்துக்காது, ஜல் பிடிக்கும். அப்புறம் பொடி ரொம்ப போட வேண்டியது இருக்கும். இல்ல. நான் ஆண்டவன். உன் தலையெழுத்தை எழுத போறவனே நான் தான். நீ இன்ஸ்பெக்டர் ஆக போறியா இல்ல ரவுடியா மாற போறியான்னு இன்னும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சு போயிடும். என்னங்க சார் கூப்பிடுறீங்க? எங்க உன்னை கூப்பிடுறானா? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? நாளைக்கு சார். நாளைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்லாம் வராங்கல்ல, உன்னை ரவுடி பேர்லாம் வெளியே நடமாட கூடாது. ரவுடியா? ஆமாண்டா, உன் பேரை ரவுடி லிஸ்ட்ல எழுதியாச்சு. நான் ரவுடி இல்ல, 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 நான் ரவுடி இல்ல. ராஜா, இது வரைக்கும் கட்டி பிடிச்ச நண்பர்களா இருந்தோம். இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியா உன்னை கைது பண்ண வந்திருக்கேன். கைது பண்ண போறியா? என்னையா? நான் என்னப்பா தப்பு பண்ண? நீ பண்ணது சரியோ தப்போ அதை முடிவு பண்ண வேண்டியது சட்டம். இங்க பாருங்க சார், உங்களுக்கு வேணா தப்பா சரியான முடிவு பண்றது சட்டமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனசாட்சி, என் மனசாட்சி என்னைக்கு நான் பண்ணது தப்புன்னு சொல்லுதோ அன்னைக்கு நானே உங்களை தேடி வரேன் இன்ஸ்பெக்டர். வரேன். ராஜா, சொல்ற கேளு. மரியாதை ஸ்டேஷனுக்கு வந்துரு. வரலன்னா? வரலன்னா உன்னை இழுத்துட்டு போயிடுவேன். நீ சேரிக்குள்ள என்ன தேடி நுழையும் போதே தெரியும் துப்பாக்கிய தேடுவேன்னு. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுக்கலனாலும் என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டது, போலீஸ்காரன் கூட உரசவும் கூடாது, பகச்சிக்கவும் கூடாது. ஓ நிலைமை தான்பா எனக்கும். நண்பனா கட்டி பிடிச்ச, இப்ப ரவுடியா அவங்ககிட்ட துப்பாக்கி எடுத்திருக்க. சாவி வண்டியிலே இருக்கா? புத்திசாலி. கொஞ்ச நேரம் சேரிய பார்த்துட்டு வர. போலீஸ்காரன் குற்றவாளியை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் உயிரும் உடலுமான ஜீப்பையை ரிவால்வரையும் எந்த ஒரு சின்சியர் போலீஸ்காரனும் உன்ன மாதிரி பறிகொடுத்துட்டு வந்து நிக்க மாட்டான். சார், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். லஞ்சம் வாங்கின போலீஸ்காரங்களை ஸ்டேஷன்லயே போட்டு அடிச்சு உதைச்சி அவங்கள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்த கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் விஜய்னு எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி எழுதுறாங்களையா. இப்ப என்ன எழுத போறாங்க? அந்த ரவுடி பைய ராஜா உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் ஜீப்பை ரிவால்வரை எடுத்துட்டு போறதை நீ வேடிக்கை பார்த்து நின்னு இருக்க. ஒரு போலீஸ்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் குடும்பமும் முதுகுக்கு பின்னாடி தான் இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி தெரியறதெல்லாம் கடமை ஒண்ணுதான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சார், எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த ரவுடி ராஜா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். சொல்லாது. செய்.
என்னமா இது ரத்தம்? ஆர்த்தி சொல்லுமா, என்ன ஆர்த்தி? சொல்லு சொல்லு. எங்க அப்பாவையும் உங்க அடியையும் கொன்னுட்டாங்க. அண்ணி 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 எங்கேயா ஓடி போயிடு. ராஜா, உன்னை தேடிக்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான். நீ எங்கேயாவது போயிடு. என்னடா நீங்களும் புரியாம பேசுறீங்க? நான் அதுக்கு ஓடணும்? நான் ஒரு தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணாதவன் தான் போலீஸ பார்த்து பயப்படணும். அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நான் ஏற்கனவே பட்டு அனுபவிச்சவன். சரிண்ணே சரிண்ணே, இவனுக்கு பயந்து நான் ஓடணும். எங்க அம்மா கிட்ட குடிச்ச பால் பொய் ஆயிடுனேன். என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். இல்ல ராஜா, நான் போய் கேட்டு வரேன் என்னன்னு. இன்ஸ்பெக்டர், ராஜா உனக்கு எதுக்காக வேணும்? என்ன விடுங்கயா. அண்ணா நீங்க போங்கண்ணே. போலீஸ்காரர்களை விடாது. சொல்றேன்டா, உங்க அண்ணியை கொண்டது நான் இல்ல. உங்க அண்ணி உங்க மாமா எல்லாரையும் சாகடிச்சது ஆண்டவன் தான்டா. என்ன ரவுடி ஆக்குனது உன்னை இன்ஸ்பெக்டர் ஆகுறது கூட அவனுங்க தான்டா. டேய், அந்த ஆண்டவர்ல நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை நிச்சயமா உண்டு. டேய், உன்னாலே உன் சட்டத்தாலே அந்த ஆண்டவரை ஒண்ணு செய்ய முடியாதுடா. அவன் ரவுடிக்கெல்லாம் தலைவன் நீ மட்டும் இல்லடா, உன் அரசாங்கமே அவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது. டேய், இந்த காக்கி சட்டை உடம்புல இருக்கிற வரைக்கும் கவர்மெண்டே தப்பு செஞ்சாலும் சரி, இந்த சட்டத்தால கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். டேய்,
அந்த ரவுடி ஆண்டவரை பிடிக்கும் சட்டத்தால முடியாதுடா. என்ன மாதிரி ஒரு ரவுடியால தான் முடியும். ஏன்னு கேக்குறியா? எங்களுக்கு தாண்டா தெரியும் அவன் எங்க அடிச்சா எங்க விழுவான்னு. சட்டம் என் கையில இருக்கு, தைரியம் மனசுல இருக்கு. உயிருக்கு பயந்தவனுக்கு தான் ஒன்ன மாதிரி ரவுடியோட உதவி தேவை. ஆதாரப்பூர்வமா அந்த ஆண்டவர் தான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவர் கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு வந்து உன் பக்கத்துல இதே லாக்கப்ல வச்சு பூட்டுவேன். அது உன்னால முடியாதுடா. என்னால முடியாது. என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாதுடா. சேலஞ்சுடா. உன்னால முடியாது. சேலஞ்ச் செஞ்சு காட்டுறேன்டா. விஜய், விஜய். எக்ஸ்கியூஸ் மீ, மை டியர் குட்டிச்சாத்தன் கேசட் இருக்கா? இருக்கு, மேல போங்க. தேங்க்யூ. மை டியர் குட்டிச்சாத்தன் கேசட் எடுத்து கொடுங்க. கொஞ்சம் உட்காருங்கம்மா, எடுத்துறேன். ஆ. சரவணா, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. எங்க கடைக்கு வர யாரா இருந்தாலும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும். எங்க முதலாளி உத்தரவு. அப்படி சாப்பிடலன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சுடாருமா. எனக்காக சாப்பிடுங்கம்மா. ஓ, தேங்க்யூ. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் கேசட் எடுத்து தரேன். சௌமியா, குடிமா. ம். மம்மி எனக்கு போதும் மம்மி. ம், சரி. சூப்பர்ரா. சரவணா, குழந்தைய கூட்டிட்டு போய் விளையாட்டு காட்டு. சரிங்க சார். ஒண்ணாகலமா, குழந்தை கூட்டி நீ முதல்ல வீட்டுக்கு போ.